உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமொழிகள் 17:22, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம்னா என்னென்னா மருந்து. உங்கள் மனதிற்கு அவர் மகிழ்ச்சியை கொடுக்குறாருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஔஷதமாக இருக்கும், நல்ல மருந்தாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற கவலைகளுக்கெல்லாம் மருந்து மகிழ்ச்சி தான். உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துடுறாரு. நம்முடைய ஆழமான மனதின் காயங்களுக்கு மன மகிழ்ச்சி தான் மருந்து. அவருக்கு தெரியும், அதனால் அதை கொடுப்பாரு. நீங்கள் விடுற கண்ணீருக்கெல்லாம் நல்ல மருந்து மகிழ்ச்சி தான். தேவனுக்கு தெரியும் உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு அவர் இன்றைக்கி கொடுக்குறாருங்க. அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. உங்கள் மனசை சரி பண்ணணுன்னா மகிழ்ச்சியை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும். அதனால் தேவன் கொடுப்பாருங்க. அதனால் அவர் கொடுக்குறாரு. எங்கே இருந்துங்க எனக்கு மகிழ்ச்சி வரும் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? எங்கே இருந்து இந்த மகிழ்ச்சி வரும் கவலைப்படுறீங்களா? தேவன்கிட்ட இருந்து மகிழ்ச்சி வந்துடும். தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருவார். எனக்கு தெரிஞ்சு என் வீட்டில் எந்த சந்தோஷமும் இல்லைன்றீங்கள, தேவனுக்கு தெரியும் எந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு. நானெல்லாம் ஒரு நாளும் சந்தோஷமாக இருந்ததே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம்னு ஒன்று கிடையாது அப்படின்றீங்களா? இல்லை, தேவன் உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுத்துடுவார். இந்த உலகமே சந்தோஷப்பட்டால் கூட நான் ஒரு நாளும் சந்தோஷமாக இருந்ததில்லை. இல்லை, இன்னைக்கு தேவன் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார். மருந்தாகவே கொடுக்குறார். மகிழ்ச்சி கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். என் பிள்ளை வாழ்க்கையில் அது வறட்சியாக இருக்குது, இது கண்டிப்பாக நான் மருந்தாக கொடுத்துடணும்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியை உங்களுக்கு மருந்தாக கொடுக்குறாரு. அவருக்கு தெரியாதாங்க? உங்கள் மனசை படைச்சவருக்கு தெரியாதா எதை கொடுத்தா உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்க முடியும்னு? அவருக்கு தெரியாதாங்க? அதனால தான் உங்களுக்காக அவர் சந்தோஷத்தை உருவாக்கி கொடுப்பாருங்க. என் குடும்பத்தில் உள்ளவங்களாம் என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதே இல்லை. ஆனால் தேவன் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பாருங்க. கவலைப்படாதீங்க. இந்த உலகம் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கலனா கூட பரவாயில்ல, தேவன் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பார். பர்த்திமேயு என்ற பிச்சைக்காரனுக்கு ஏசு பிச்சையே போடலைங்க. ஏசு ₹1 கூட கொடுக்கல. இந்த சீடர்கள் அவங்களும் பிச்சை போடலை. அப்போனா அவனுக்கு எப்படி சந்தோஷம் வந்துச்சுன்னா, அவன் மனசுக்கு என்ன கொடுத்தா சந்தோஷம் வரும்னு தேவனுக்கு தெரியும். உங்கள் மனசுக்கு என்ன கொடுத்தா நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு தேவனுக்கு தெரியும். அதை தான் இன்றைக்கி கொடுக்க போகிறார். பர்த்திமேயுக்கு என்னங்க கொடுத்தாரு? பணமாக கொடுத்தாரு? இல்லை, 2 கண்களை கொடுத்தாரு. அவன் குருடன், அவனுக்கு 2 கண்கள் கொடுத்தா அவன் சந்தோஷப்பட்டான். அவன் மனசு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு. அதுதான் அவனுக்கு மருந்துன்னு அவருக்கு தெரியும். 2 கண்கள் கொடுத்தாரு, மகிழ்ச்சியை கொடுத்தாரு, அவன் சந்தோஷமாயிட்டான். பிச்சை எடுக்கிறதே நிறுத்திட்டான். அவருக்கு தெரியும் என் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணும், இன்னைக்கு என்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியுங்க. மனதை படைத்தவர், உங்களை படைத்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால் பயப்படாதீங்க. செம்ம மூட் ஆஃபில் உட்காந்துட்ருக்கேன்றீங்கள, இதெல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க, எல்லாமே அவ்வளோதான், எல்லாம் போச்சு, எல்லாம் ஊற்றிக்கிச்சுன்றீங்களா? இல்லை, தேவனுக்கு தெரியும் எதை தொட்டால் உங்களுக்கு சந்தோஷம் வரும் என்று. அதை கொடுப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா, உங்கள் பிள்ளைங்களுக்கு மருந்தாகவே இன்றைக்கி மகிழ்ச்சியை கொடுக்குறீங்க. ஏன்னா அந்தளவு உங்கள் பிள்ளைங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. அவங்க ரொம்ப மூட் ஆஃபில் இருக்காங்க. தயவுசெய்துப்பா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்துடுங்க, மன மகிழ்ச்சியை கொண்டு வந்துடுங்க. நன்றி. அவங்களுக்கு தேவையான மருந்தே மன மகிழ்ச்சி தான்ப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க.
ஞானஸ்நானம் எடுக்கணும் பா. ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க சாமி. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. நன்றி ராஜா. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க பா. 1000 வருடம் அரசாட்சியை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம். நீங்கள் 3வது தடவை இந்த பூமிக்கு வந்து இங்கே தங்கி ஆட்சி செய்வீங்களே, அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். அந்த காலத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.